தென்னிந்திய நாகரிகம்தான் முதல் கட்ட நாகரிகம் என்பதற்கான தமிழ் எழுத்துக்கள் அகழாய்வில் கிடைத்திருப்பதாக சிந்து சமவெளி ஆய்வு மையத்தின் மதிப்புறு ஆலோசகர் ஆர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறையிடம் பேசிய அவர், வட இந்தியாவில்தான் நாகரிகம் உருவானது என்பதை மறுக்கும் வகையில் தமிழ் எழுத்துக்கள் தமிழ்நாட்டில் அகழாய்வில் கிடைத்திருப்பதாக கூறியுள்ளார். தென்னிந்திய நாகரிகத்தின் அகழாய்வு முடிவுகளை பரந்த மனப்பான்மையுடன் வெளியிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் தொல்லியல் துறைக்கு ஒதுக்கும் நிதியை விடவும் தமிழக அரசு தொல்லியல் துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் ஆர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். இந்த எழுத்தினுடைய தோற்றம் அப்படிங்கிறது எல்லாருமே மௌரியர் ஆட்சிக்கு பின்னால் வந்தது, அசோகனுக்கு பின்னால் இருந்ததை மறுக்கும்படியான தரவுகள், தமிழ் எழுத்து சார்ந்த தரவுகள் இங்கே கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப உண்மை. மூன்று தமிழ்நாட்டு வெளிநாட்டு தொடர்புகளுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் கிடைச்சிருக்கு. நம்ம வெளிநாட்டு இன்னொன்று முக்கியமாக நம்ம சங்க இலக்கியத்தில் என்னென்ன எழுதப்பட்டிருக்கோம். அதுக்கு முன்னால் யாரும் சங்க இலக்கியத்தை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. சங்க இலக்கியம்னா அதை காதல் பற்றி எழுதியிருப்பாங்க, வீரத்தை பற்றி எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சங்க இலக்கியம் ஒரு வாழ்வியல் இலக்கியம், மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான இலக்கியம். இப்போ சங்க இலக்கியத்தில் கிடைக்கிறதெல்லாம் தரையில் தோன்றதில் கிடைக்கிறது. கையில் கிடைச்சதை தோன்றதை கையில் வச்சு பார்த்தா ஒரு சங்க இலக்கிய வரி நினைவுக்கு வருது. கீழடி ஆய்வறிக்கையில் கால அளவை மாற்ற முடியாது என தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், ஆய்வறிக்கை தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்து வருவதாகவும் கூறியுள்ளார். கூடிய விரைவில் அவர்கள் வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க என்ன எனக்கு கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் நான் விளக்கி கொண்டிருக்கிறேன். அந்த விளக்கப்பட்ட செய்திகள் வெளியே வர வேண்டும். படங்கள் தெளிவா இல்லை அதெல்லாம் சொல்றது பெரிய ஒரு இதாக நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா படங்கள் தெளிவா இல்லைன்னா ஹை ரெசல்யூஷன் படம் தான் கொடுத்துருக்கோம். வேணா இன்னும் ஹை ரெசல்யூஷன் கொடுக்கலாம். அது நீங்க வெளியிட போகும்பொழுது நடக்கும்பொழுது ப்ரூஃப் ரீடிங்ல அதை உட்காந்து நாங்கள் செய்வோம். செஞ்சு அதற்கான அனைத்து சேஞ்சஸையும் செஞ்சு கொடுப்போம். ஆனால் கால அளவை மாத்துங்கிறது சொல்றது முடியாத காரியம். அது கால அளவு என்பது அந்த அகழாய்வில் மூலம் பெறப்பட்ட கால அளவு. அதை மாற்ற வேண்டும்னால் திரும்ப நீங்க ஒரு அகழாய்வு செய்யணும். திரும்ப ஒரு அகழாய்வு செஞ்சால் மட்டும்தான் நீங்க கால அளவை மாற்ற முடியுமே தவிர அப்பதான் இன்னொரு கால அளவு புரிய முடியும். இது கால அளவு என்பது 102 குழிகளின் மூலம் அந்த கால அளவு. ஒரு குழியில நம்ம காலத்தை அளக்கலை. 2 ஆண்டுகளில் 102 குழிகள் அகழாய்வு செய்து அதில் வந்த கால அளவை தான் நம்ம இதை எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். அதில் பேசிக் சேஞ்சை மாற்ற முடியாதே தவிர சின்ன சின்ன மைனர் கரெக்ஷன் செய்து அதெல்லாம் நம்ம செய்வதற்கு ரெடி. அது செஞ்சு கொடுக்கறது தனியாக இருக்கும்.